அம்மா மருமகளே, சொல்லுங்க மாமா. என்னோட ரொம்ப நாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணாமா. ஓ, என்ன சொன்னாரு? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுடா. இன்னைக்கு எதுனா படத்துக்கு போலாமா கேக்குறாமா. ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே? அதாம்மா நான் போறேம்மா. சரி இப்ப டிஃபன் என்னம்மா தர போற? இதோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்யலான்னு இருக்கேன். அம்மா உருளைக்கிழங்கு மசாலா பழைய ட்ரெண்டுமா. பாம்பே சட்னி தாம்மா புது ட்ரெண்டு. செஞ்சிடுறேன். காலையில டிஃபனுக்கு தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடி செய்யணும். அதான ஈஸியாவும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த ஈஸி, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாம்பே சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாம. கடலை மாவை நல்லா கரைச்சதும் இதோட இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கடையில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதோட கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இன்னும் இதோட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி திருவி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அதிகமா வதங்கணும்னு கிடையாது, சும்மா லைட்டா கண்ணாடி பதம் வந்ததும் இதோட 1 தக்காளியை பொடுசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டா வதங்கியதும் இதோட நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை கலந்துட்டு இதோட சேர்த்துருங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால சீக்கிரமாவே கெட்டியிடும், அதனால இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் உப்பு நம்ம கடலை மாவுல சேர்த்ததுனால டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ வந்துட்டு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. கடைசியா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை புதுசா நறுக்கி சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி. வெங்காயம் தக்காளி மட்டும் நீங்க நறுக்கி வச்சிட்டீங்கன்னா இது செய்யறதுக்கு மொத்தமே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தாங்க ஆகும். சோ நீங்களும் இந்த டிஃபனுக்கு இந்த பாம்பே சட்னி ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான விடுகதை, இது தட்டு போல் இருக்கும் ஆனால் ஒரு சொட்டு தண்ணியும் ஒட்டாது, அது என்ன?